அலாவுதீன் மற்றும் அதிசய தீபம் என்பது பிரபலமான அரேபிய நாடகமான அரேபிய நிழல்கள் அல்லது 1001 ராத்திரிகள் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு கதை. இது அதிசயங்களும் தந்திரங்களும் சாகசங்களும் நிறைந்த ஒரு மந்திர கதை. முக்கிய கதாபாத்திரங்கள். 1. அலாவுதீன், கதையின் நாயகன். சாதாரண இளைஞனாக இருந்து தன்னுடைய அறிவால் மற்றும் தைரியத்தால் மந்திரவாதியையும் சவால்களையும் சமாளிக்கிறான். 2. ஜின், மாயவிளக்கில் உள்ள சக்தி வாய்ந்த ஆவி அலாவுதீனின் ஆணையை ஏற்று அவனுக்கு உதவுகிறது. 3. மந்திரவாதி, கெட்ட நபர், மாயவித்தை தெரிந்தவன். அலாவுதீனின் மாயவிளக்கை பிடிக்க முயல்கிறான். 4. பத்மா அல்லது பத்மாவதி, அரசகுமாரி, அழகான மற்றும் புத்திசாலியான பெண், அலாவுதீனின் காதலி மற்றும் மனைவி. 5. அலாவுதீனின் தாய், பராமரிப்பும் கஷ்டங்களிலும் நிலைத்திருப்பவள். விரிவாக்கம். இந்த கதையின் எந்த பகுதியை விரிவுபடுத்த விரும்புகிறீர்கள்? அலாவுதீனின் குழந்தை பருவம் மற்றும் பின்னணி மந்திரவாதியின் நிழல் வாழ்க்கை மற்றும் அவரது திட்டங்கள். அலாவுதீன் மற்றும் ஜின் இடையிலான உறவு. அரசகுமாரி பத்மாவின் கதாபாத்திர வளர்ச்சி. சவால்கள் மற்றும் போர்கள். விவரங்கள். நீங்கள் விரும்பும் பகுதிகளைச் சொல்லுங்கள், அதை விரிவாக கூறுகிறேன். 3ஆம் நூற்றாண்டின் பின்புலத்தில் அமைந்துள்ள பாக்தாத் நகரத்தில் ஏழை திருடன் அலாவுதீன் தனது தாயுடன் வாழ்ந்து வந்தான். அவன் நேர்மற்ற வழிகளில் தினசரி வாழ்வை நடத்தினான். ஒரு நாள் மாயாஜாலம் கொண்ட ஒரு பழைய விளக்கு அவனது வாழ்வை முழுவதும் மாற்றியது. அந்த விளக்கின் மூலம் ஜினை அழைத்தான் அலாவுதீன். ஜின் சக்தி வாய்ந்தவன், அவன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்லவன். முதற் பகுதி. அலாவுதீனின் குழந்தை பருவம் மற்றும் பின்னணி. பண்டைய பாக்தாத்தில் ஒரு பழைய தெருவில் தொழிலாளி குடும்பத்தில் பிறந்தான் அலாவுதீன். அவன் தந்தை முகாமத் ஒரு தையல்காரன், எப்போதும் தன் வேலைப்பாட்டில் மூழ்கியிருந்தார். ஆனால் அம்மா ஜமீலா தனது மகனுக்கு மிகுந்த அன்புடன் அவனை கவனித்தார். சிறுவயதில் அலாவுதீன் சுறுசுறுப்பானவனாகவும் ஆர்வமாகவும் இருந்தான். அவன் புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் அவனை பெருமையாக்கின. ஆனால் அவன் பள்ளியில் கவனம் குறைவாக இருந்ததால் பெரும்பாலும் வீதிகளில் தனது நண்பர்களுடன் சண்டை போடும் பண்புடையவனாக உருவானான். அலாவுதீன் தனது தந்தையை இழந்தபின் குடும்பத்தின் பொறுப்புகள் அவனின் தோள்களில் விழுந்தது. தொழில் செய்வதற்காக சந்தையில் சிறு வேலைகள் செய்யத் தொடங்கினான். அவனது எதிர்காலம் மங்கலாக தோன்றியது. ஆனால் அவனிடம் இருந்த விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை அவனை தடுக்கவில்லை. அவன் வாழ்க்கையில் பெரியது சாதிக்க வேண்டும் என்ற கனவுடன் வாழ்ந்தான். 2ஆம் பகுதி. மந்திரவாதியின் நிழல் வாழ்க்கை மற்றும் திட்டங்கள். அதே சமயம் பாக்தாத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்த மலையோரத்தில் ஒரு சக்திவாய்ந்த மந்திரவாதி தனது காளிய மனிதரின் ஆலயத்தில் சூழ்ச்சி வகுத்து கொண்டிருந்தான். அவன் பெயர் ஜாபார். தன் இளமையிலேயே ஜாபார் துறவிகளிடமிருந்து மந்திர கலையை கற்றுக்கொண்டான். ஆனால் அதிகார காங்கேயம் அவனை இருண்ட வழியிலேயே இழுத்துச் சென்றது. ஜாபாரின் ஒரே குறிக்கோள் சமஸ்த சக்தியையும் கைக்கொள்ளல். இதற்காக அவன் செங்கல் மாளிகைகளும் பழைய பாண்டுகால குகைகளும் அடைந்த தொலைவிலும் பயணம் செய்தான். அவன் சிகப்பு இரத்தினம் பதிந்த கத்தியை பயன்படுத்தி பல தடைமிக்க மந்திரங்களை கற்றுக்கொண்டான். அவன் கேட்டது ஒரே ஒரு பொருள், மாயவட்ட குகையில் மறைந்திருந்த அழகிய நெருப்பு தீபம். ஆனால் அந்த தீப்பெட்டியை பெற ஒரே ஒருவரே ஏற்றவர். அந்த மந்திரம் இருந்தது, சுத்தமனசு கொண்ட ஒரு யுவன் மட்டுமே அதை எடுக்க முடியும் என்று. ஜாபார் பல ஆண்டுகளாக இளம் நபர்களை தேடி வந்தான். கடைசியாக அவனது கண்கள் அலாவுதீனின் மீது விழுந்தன. அவனது தூய்மையான இதயமும் தன்னம்பிக்கையும் ஜாபாரின் சூழ்ச்சிக்கு ஏற்றதாக தோன்றின. 3ஆம் பகுதி. அலாவுதீனும் மந்திரவாதியும். ஒரு நாள் சந்தையில் அலாவுதீனை சந்தித்து தன்னை அலாவுதீனின் மறைந்த தந்தையின் சகோதரராக ஜாபார் அறிமுகப்படுத்தி கொண்டான். தன் குடும்பத்தை பற்றிய உணர்ச்சியில் அலாவுதீன் அவனை நம்பினான். ஜாபார் அவனை அதிக பணம் மற்றும் செல்வம் கொடுப்பதாக நம்பச் செய்து தன்னை பின்தொடரச் செய்தான். பேரலங்கரமான மலைப்பகுதியில் உள்ள குகையை அடைந்ததும் ஜாபார் அவனுக்கு கற்றுக் கொடுத்த மந்திரத்தை உச்சரித்தான். குகையின் வாயில் திறக்கப்பட்டது. ஜாபார் அலாவுதீனை உள்ளே அனுப்பி தீப்பெட்டியை மட்டும் எடுத்துக்கொள் என்று கட்டளையிட்டான். ஆனால் அலாவுதீன் சதியை கண்டுபிடித்து தீப்பெட்டியுடன் தப்பி ஓடினான். 4ஆம் பகுதி. ஜின்னின் தோன்றல் மற்றும் புதிதாகும் வாழ்வு. தீப்பெட்டியை ஏற்றியபோது அதிலிருந்து ஒரு பேரரசர் போன்று ஜின் தோன்றினான். ஜின்னின் சக்தி அலாவுதீனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது.
அவர் தனது தாயின் கடனை அடைத்து தனது இல்லத்தை பெருமைமிக்க அரண்மனையாக மாற்றினார். அலாவுதீனின் நல்வாழ்வும் செல்வமும் சுல்தானின் கவனத்தையும் அழகிய ராஜகுமாரி பத்மாவின் மனதையும் கவர்ந்தது. அவர்களுக்குள் காதல் மலர ஜாபார் தனது செல்வச் செல்வாக்கை இழந்தவன் போல தோன்றினான். ஜாபார் எளிதில் ஒற்றுக்கொள்ளவில்லை. தனது சுயநல நோக்கத்திற்காக மீண்டும் ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி அலாவுதீனை முடிவு இல்லா சிக்கலில் விழச் செய்தான். ஆனால் அலாவுதீன் தனது நெருக்கடிகளில் தனது புத்தியால் வெளிவந்தான். அலாவுதீன் மற்றும் ஜின் இடையிலான உறவு அலாவுதீன் மற்றும் ஜின் இடையிலான உறவு தொடக்கத்தில் கட்டுப்பாடற்ற விருப்பங்களை பெறும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஜின் தனது களின் ஆணைகளை விருப்பமின்றி நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த ஆன்மா. ஆரம்பத்தில் அலாவுதீன் தனக்கு தேவையான செல்வம் மற்றும் அதிகாரத்தை பெற ஜினை பயன்படுத்தினான். ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்குள் ஒரு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்பான தொடர்பு உருவாகிறது. ஜின் மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் அலாவுதீன் அதிகாரத்தின் மீது கொண்ட பேராசையை கைவிடுவதற்கும் இவர்கள் இருவரும் பரஸ்பரம் கற்றுக்கொள்கின்றனர். ஜின் அலாவுதீனுக்கு அறிவுரைகள் அளித்து பாதுகாக்க முயல்கிறான். இது அலாவுதீனின் மனிதத்தன்மையையும் நேர்மையையும் வளர்க்க உதவுகிறது. சுதந்திரமும் நீதியும் ஜாபாரின் சூழ்ச்சிகளை தகர்த்து சுல்தானின் ராஜ்யத்தில் அமைதியை மீட்டுக்கொண்டார் அலாவுதீன். ஜின்னின் உதவியால் அல்லாமல் தனது தைரியத்தால் பல சிக்கல்களை சமாளித்தான். இறுதியில் ஜின்னுக்கு சுதந்திரம் அளித்து அந்த தீப்பெட்டியை கடலில் வீசி தனது வாழ்க்கையை சாதாரணமாகவும் நல்லதொருவராகவும் வாழ தேர்வு செய்தான். அலாவுதீன் மற்றும் பத்மாவின் திருமணம் செழித்து சுல்தானின் அரண்மனையில் மகிழ்ச்சி நிரம்பியது. அவர்களின் ஆட்சி நீண்ட காலம் நீடித்தது. அரசகுமாரி பத்மாவின் கதாபாத்திர வளர்ச்சி. அரசகுமாரி பத்மா அழகு, அறிவு மற்றும் நேர்மையால் பிரபலமானவள். அவள் அரச மாளிகையில் சுதந்திரமில்லாமல் வாழ்கிறாள். அலாவுதீனின் வாழ்க்கையில் பத்மாவின் தோற்றம் அவனுக்கு ஒரு புதிய நோக்கத்தை அளிக்கிறது. முதல் பார்வையில் காதல் கொண்ட அலாவுதீன் அவளது இதயத்தை வெல்வதற்காக தனது சக்திகளையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துகிறான். கதை முன்னோக்கி செல்லும் போது பத்மா மட்டுமல்லாமல் அவளது ராஜ்யமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உண்மை வெளிப்படுகிறது. பத்மா தனது தியாக உணர்வால் அலாவுதீனுக்கு துணையாக நிற்கிறாள். அவள் தனது புத்திசாலித்தனத்தாலும் தைரியத்தாலும் பல சிக்கல்களை தீர்க்கின்றாள். அலாவுதீனின் பேராசை கட்டுப்படுத்தப்பட்டு அவனது மனது மாறும் போது பத்மா அவனுக்கு நேர்மையான துணையாக நின்று அவனது மனச்சாட்சியையும் மனிதத்தன்மையையும் வெளிக்கொணர்கிறாள். இறுதியில் அலாவுதீன் தனது சக்திகளை நியாயமாகவும் மக்களின் நலனுக்காகவும் பயன்படுத்த கற்றுக்கொள்கிறான். இந்த கதையின் மூலம் அதிகாரம், அன்பு, நேர்மை மற்றும் தியாகம் பற்றிய ஆழமான கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. முடிவு: அலாவுதீன் தனது நன்மை மற்றும் நேர்மையால் ஜின்னியின் உதவியுடன் நலமாக வாழ்கிறான். அவன் தனது தாயும் பத்மினியாரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். தீர்மானம்: அலாவுதீனின் கதை தைரியம், நல்லெண்ணம் மற்றும் நம்பிக்கை என்பவற்றின் வெற்றியை சொல்லும் காவியம். மந்திரவாதியின் நிழலையும் அலாவுதீனின் நேர்மையும் ஒப்பிடும்போது மனிதன் தனது மனச்சாட்சியால் பெரும்பாலி எட்ட முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இத்துடன் கதை முடிகிறது. மேலும் இது போன்ற நல்ல கதைகளை பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.